தந்தனானே தானானே ஆனந்தமே தந்தனானே தானானே. இல்லையா? இப்போ இங்கே வந்து கண்ணுக்குள்ள ஒரு அம்மா மேற்கொள்ள நான் பார்த்துருக்கேன், கண்ணுக்குள்ள கைக்குள்ள வச்சு நான் பார்த்துருக்கோம். இப்போ நீ வந்து ஒரு ஆறு வந்து கடலில் கலக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய சவால்கள் இருக்கும், அட்டென்ஷன் குறையும். ஒரு பிச்சு நான் நிறைய சொல்லியிருக்கேன் கிளாஸ் போட்டி கூட நான் வந்து ஒரு போட்டி கூட செலுத்தி விட்டு போகிறாங்க எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. தனித்தனியா பார்த்தா ஒரு ஒருத்தருக்கிட்டே ஒரு திறமை கண்டிப்பா இருக்கு. அந்த திறமைகளை நீங்க என்ன பண்ணணும்? டெவலப் இதுதான் தாய் வீடு. இல்லடா, இதுதான் தாய் வீடு. நீ எவ்வளோ படிப்பு படிக்கலாம், எவ்வளோ எங்க வேணா போகலாம். உனக்கு ஆரம்ப கல்வின்றது சொல்றதை விட அவனோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்றது உங்க அம்மா அப்பா பெருமை இல்லையா? அப்போ நீங்க பெரிய பெரிய போஸ்டிங் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் கோல் ஒன்று வச்சுக்கணும். நீங்க வந்து உங்கள் 24 பேரால் இப்பள்ளி முழுமையடைந்தது. இப்பள்ளியில் நீங்கள் பயின்றது பாடம் மட்டுமல்ல, ஒழுக்கம், முயற்சி, நேர்மை, பொறுமை, காலந்தவறாமை இவற்றை சரியா? அவங்க பாடலாம் அது நீங்க ஒவ்வொரு நாளும் அன்னைக்கே வந்து படிச்சு முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் பாருங்க, இன்னைக்கு நான் நினைப்பேன் வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? நீ ஜெயிக்கிறதுனா என்னது? படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் இங்க நீ ஜெயிக்கிறது தான். நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கனாலும் நம்ம டீச்சர்ஸை வந்து மறக்க கூடாது. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பார்த்து ஓடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாலண்டியா வந்து நாங்களே மறந்துட்டாலும் நான் தான் என்ன நேஷனல் முதல்ல படித்தேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் எல்லா குழந்தையுமே ரொம்ப டேலண்டட். யார் படிக்காத குழந்தை படிக்க அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை. நான் கம்ப்யூட்டர் எடுக்கிறதுனால நான் சொல்றேன், எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணுவீங்க. படிச்சாலே என்ன பண்ணீங்க எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. படிச்சா எல்லாமே தானா உங்களை தேடி இருக்காது. ஓகே? மேத்ஸ் சார் வந்து மேத்ஸ் நல்லா சொல்லித் தராரு. புரியலனும் இப்போ கேட்டவரை சொல்லித் தராரு. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதை திருத்ததான் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அவங்க பேசுறதால நல்லா இருக்கும். அவங்க வாய்ஸ் ரொம்பவே செக்கிளிகள் தோளோடு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். நீ இன்னொரு விரவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம். என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம். கண்ணே உன் விழியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.